ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமிஸ் கிச்சன். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி முறுக்கு சுட போகிறோம். முறுக்குக்கு தேவையான பொருளில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி மாவு நான் 2 கிலோ எடுத்துக்கிட்டேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ கடலப்பருப்பு அப்படியே பச்சரிசி மாவில் போட்டுக்கலாம். இப்போ உளுந்து ஒரு 100 கிராம் எடுத்து பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்குங்க. அது கூடவே ஒரு 50 பாசிப்பருப்பும் வறுத்து போட்டுக்குங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம மாவு போய்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா, இப்போ முறுக்கு சுட போகிறோம். முறுக்கு சுடுறதுக்கு மாவு எடுத்து போட்டுப்போம் தேவையான அளவுக்கு. அதில் கொஞ்சம் உப்பையும் போட்டுப்போம், கொஞ்சம் ஓமம், கொஞ்சம் எள்ளுலாம் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன். ஓமம் மட்டும் தான் கடையில் வாங்கிட்டேன். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம திட்டமாக பிசைஞ்சு நம்ம அப்புறம் முறுக்கை சுட ஆரம்பிக்க வேண்டியதாங்க. இப்போ பாருங்கள், நான் சுட்டுட்டேன். முறுக்கு நல்லா சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பாசிப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நம்ம போட்டதுனால கொஞ்சம் நல்லா முறுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ஆனால் முறுக்குனா கொஞ்சம் கடுக்க முறுக்குன்னு இருக்க தான் செய்யணும். அப்படி இருந்தால் தான் முறுக்கு அதான் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் இந்த மாதிரி இருந்தால் தான் முறுக்கு பிடிக்கும். அதனால் நான் இந்த மாதிரி முறுக்கு சுட்டுருக்கேன். இந்த முறுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.